முதல்ல சொல்லப்படுகிறது ஏற்ற காலத்தில். ஏற்ற காலம் என்பது என்ன? தேவன் ஏற்படுத்துகிற காலமா, இல்ல நான் எதிர்பார்க்கிற காலம்? இரண்டாவது சொல்லப்படுகிறது, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். மூணாவது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிரும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? எங்க பிளாட்டுக்கு அமேசான்ல இருந்து ஒருத்தர் வருவார். அவருக்கு கை கால் செயலிழந்து போனவர். எந்த சைக்கிள் பார்த்து, மோட்டர் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு அதில் வருவார். கீழே வந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், சார் கொஞ்சம் கீழே வரீங்களா சார், ப்ளீஸ் கீழே வந்து வாங்கிக்கிங்களா. ஃப்ளாட் கீழே வந்துடுவார், கொஞ்சம் கீழே வந்து வாங்கிக்குவீங்களா சார் அப்படின்னு கேட்பார். அப்போது அவர்கிட்ட ஒரு நாள் விசாரித்தேன், இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு. எல்லாம் போக ஒரு 1500 ரூபாய். ஒரு பார்சலுக்கு 50 ரூபாவோ 60 ரூபாவோ அவங்களுக்கு ஒரு பார்சலுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, 1000லேருந்து கை கால் சேர்ந்து போனவர். அவர் சொன்னாரு, அவங்க குடும்பத்தை அவர்தான் உலகத்தான் கணவர்மார்கள் மண்டே டு சாட்டர்டே வீட்டில் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், காலைல 9 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் வேலைகளை முடிச்சுட்டு 6 மணிக்கு சம்பாரிச்சு எடுத்து வந்து கூலின்னா சம்பாரிச்சு எடுத்து மனைவி கையில் கொடுத்துட்டு கணவர்மார்களே கொடுத்து ஒரு ஜபம் பண்ணி அதுக்கு பீரோல வைங்களேன், பெருகும், ஆசீர்வதிப்பார். செல்வம் உண்டாகும். யார் ஆசீர்வதிக்கப்படுவா? இன்னைக்கு வந்துட்டு இந்த 5வது மாசம் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளவும் நீங்க ஆசீர்வதிக்கவும் அழைக்கப்பட்டீர்கள் என்று நான் சத்தமா பேசிட்டு நீங்க ஆமே நல்லிலே சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் பெற்றுவீங்களா? நோ, நெவர். யூ ஹேவ் டு obey. கீழ்ப்படியும். யார் ஆசீர்வதிக்கப்படுவா? சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பற்கையால் வேலை செய்கிறவன்